இப்போ வந்து நம்ம இந்த கேசல் ஒன்று வந்திருக்கோம். ஸோ இந்த கேசல் வந்து சுற்றி பார்த்து எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இதுதான் கேசலோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் போட்டிருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரில, நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போட்டிங் போன லேக் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதில் தான் போட்டிங் போனோம். அங்கேருந்து லைட்டாக கேசலோட டாப் மட்டும் தெரிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த கேசல் பாருங்கள். இங்கேருந்து வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குது. 100 மீட்டர் அந்த பக்கம் போட்டுருந்துச்சு. ஒரு வழியாக ஃபால்ஸை கண்டுபிடிச்சி டவுன் த ஹில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அந்த அற்புத வியூவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப வழுக்குது, பயங்கர ஈரமாக இருக்கனால செம்மையாக வழுக்குது. ஸோ வியூ பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே போனால் வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வியூ பாயிண்ட் தனியாக இருக்குது, அங்கே போய் காட்டுறேன். நல்ல சவுண்டு பயங்கரமாக இருக்குது, நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான சவுண்டு. ஸோ இங்கே நின்று நம்ம வியூவை பார்ப்போம். அடடா சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கோ. இங்கே வா. ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி யூகேல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதே இது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்தாலே இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பெருசாக. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கில் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதோட போஸ்ட் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாக் கில் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ஏன்னா வந்து தண்ணி ஃபோர்ஸாக வருது இல்லை, அதனால் ஃபோர்ஸ்னு வச்சுருப்பாங்க போல். ஸோ நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஃபோர்ஸு, ஹை வின்ஸு அப்படி தான் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில, ஃபோர்ஸாக தண்ணி வருதில்ல, அதனாலேயே கூட மேபி இருக்கலாம். ஸோ சும்மா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அடியில் வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது, மேலே பிரிட்ஜு. ஸோ அதை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டு. அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டில் மேலே கார் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் போன லேக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக ஹில்ஸாக தெரியுது. செம்ம வியூ. இங்கே பயங்கரமாக காற்றடிக்குது, ஆனால் வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த கஃபேவும் செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம கார் பார்க், இங்கே தான் கார் பார்க்கு. அப்படியே போனோம்னா காரில் ஏறி கிளம்பிடலாம். செப்டம்பர் இன்டேக்கில் வரீங்களா, நீங்கள் வந்து யூகேல அகாமடேஷன் புக் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த டைம் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போவே வந்து உங்கள் பிளேஸை செக்யூர் பண்ணி புக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் செப்டம்பரில் வரும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ ஆகஸ்ட் மே மாதம்னா ஜூன் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன்ஸ் ஃபுல்லாக புக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்புறம் யூனிவர்சிட்டியில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்க்கெல்லாம் போய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே வந்து இனிஷியலாக வந்து ஒரு டெபாசிட் கட்டி பே பண்ணி வச்சிருங்க. ஸோ ஆம்பர் அகாமடேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் அகாமடேஷன் ப்ரொவைடர் யூகேல இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூகேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து நல்ல டீசென்டான அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம்ல இருந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் இந்த ஷேர்டு கிச்சன் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க போய்க்கலாம்.
ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்ஷூட் வேணும், இல்லை ஷேரிங் கிச்சன், ஷேரிங் காமன் டாய்லெட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ப்ரைவேட்டாக வேணும், எல்லாமே வேணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர் வீக் ஜஸ்ட் 69 பவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி லக்ஸூரியஸான அபார்ட்மெண்ட்ஸ் அக்கமடேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பிளேஸை வந்து இப்போவே செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் டெபாசிட் கட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டியும் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.